வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம கூகுள் மீட்ல ஒரு மீட்டிங் கிரியேட் பண்ணுறது இல்லைன்னா ஒரு மீட்டிங்கோட லிங்க் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போயிடலாம். கூகுள் மீட்டில் ஒரு மீட்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல நாம் கூகுள் மீட் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் வரணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்லேயே இல்லைனா ஜிசூட்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல உங்களோட ஜிமெயில் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் ஜிமெயிலுக்குள்ளாடி இந்த மாதிரி ஒரு 9 டாட்ஸ் கூகுள் ஆப்ஸுங்கிறது வரும். ஸோ அதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதில் ஒரு மீட்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கான லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா இந்த நியூ மீட்டிங் அப்படிங்கிறது தான் மீட்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கான லொக்கேஷன். ஸோ பக்கத்தில் இருக்கிறது என்னென்னா ஒரு மீட்டிங்கில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. சரியா? ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணணும், மீட்டிங்குடைய லிங்க் இல்லைன்னா மீட்டிங்கோட கோட் கிளிக் என்டர் பண்ணிக்கிட்டு ஜாயின் கொடுத்துட்டோன்னா ஒரு புது மீட்டிங்கில் நம்ம ஜாயின் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ ஒரு நியூ மீட்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த நியூ மீட்டிங் அப்படிங்கிற பட்டனை தான் நம்ம கிளிக் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் தெரியுது. ஒன்று கிரியேட் அ மீட்டிங் ஃபார் லேட்டர், ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங், ஷெடியூல் இன் கூகுள் கேலண்டர் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகே. ஸோ 3 ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ முதல்ல நம்ம முதல் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம், கிரியேட் அ மீட்டிங் ஃபார் லேட்டர். சரியா? ஸோ இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மீட்டிங் லிங்க் ஜென்ரேட் ஆயிடும். ஓகே. ஸோ ஹியர் இஸ் த லிங்க் டு யுவர் மீட்டிங். நீங்கள் அப்புறமாக ஷெடியூல் பண்ணக்கூடிய மீட்டிங் இல்லைன்னா நீங்கள் அப்புறமா ஒரு மீட்டிங் நடத்துறீங்கன்னா அதோட லிங்க். சரியா? ஸோ இதில் இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மீட்டிங் லிங்க் காப்பி ஆயிடும். சரியா? ஸோ இந்த லிங்க் நீங்கள் சர்க்குலேட் பண்ணி இதே லிங்கில் நீங்கள் திரும்ப என்ன பண்ணிக்கலாம், உங்களோட மீட்டிங் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இது எப்படி எடுக்கணும்னா நியூ மீட்டிங்கில் போனதுக்கப்புறம் கிரியேட் அ மீட்டிங் ஃபார் லேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மீட்டிங் லிங்க் கிரியேட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இப்போ நான் அந்த மீட்டிங் லிங்கை காப்பி பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டேப்ல நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மீட்டிங் லிங்கை பேஸ்ட் பண்ணி கோ கொடுக்குறேன். கோ கொடுக்கும்போது என்ன ஆகுது, மீட்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. சரியா? சார் மீட்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. ரைட்? ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கலாம், மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஜாயின் நவ் அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம், மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது ஒரு வே, ஒன் ஆஃப் த வே டு ஸ்டார்ட் அ மீட்டிங். செகண்ட் வே என்னன்னா ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங். அதாவது இப்போ உடனடியாக நம்ம மீட்டிங் கிரியேட் பண்ணுறது. ஓகே. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டோம்னா புதுசாக ஒரு மீட்டிங் உங்களுக்கு உடனடியாக கிரியேட் ஆயிடும். ஓகே. ஸோ இங்கே லோட் ஆகுது. லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு மீட்டிங் இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ மீட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ப்ளஸ் இதில் உங்களுக்கு மீட்டிங்கோட லிங்க் வந்துருச்சு. ஓகே. ஸோ இது இப்போ உடனடியாக நீங்கள் நடத்த வேண்டிய மீட்டிங்கோட லிங்க். ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் சர்க்குலேட் பண்ணி யார் யாரும் உங்களுக்கு மீட்டிங்கில் ஆட் பண்ணணும் அவங்கள ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது லிங்க் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணுறது. இன்னொரு வழி என்னென்னா இந்த ஆட் அதர்ஸ் அப்படி இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் யார் யாருக்கு மீட்டிங்கை அனுப்பணும் இல்லைன்னா மீட்டிங்கில் உங்களுக்கு யார் யாரை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணுமோ அவங்கள இந்த மெயில் ஐடியை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணி அவங்கள இன்வைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ரெண்டாவது வழி. ஓகே. ஸோ இன்ஸ்டன்ட் மீட்டிங் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். எய்தர் நீங்கள் மீட்டிங் லிங்க் கொடுத்து பீப்புள்ஸை உள்ள மீட்டிங்கில் ஜாயின் பண்ண வைக்கலாம், இல்லை மெயில் ஐடியில் இந்த மீட்டிங் லிங்கை நீங்கள் அனுப்பிடலாம். ஓகே. ஸோ இது 2 வழி. சரிங்களா? ஸோ இப்போ 3வது வழி பார்க்கலாம். ஸோ 3வது வழி என்னென்னா கூகுள் மீட் ஓட மீட்டிங்கை கூகுள் கேலண்டரில் நீங்கள் ஷெடியூல் பண்ணுறது. ஓகே. ஸோ கேலண்டரில் நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிடலாம், ஷெடியூல் இன் கூகுள் கேலண்டர். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கூகுள் கேலண்டர் தான் ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ கூகுள் கேலண்டர் ஓப்பன் ஆகும். கூகுள் கேலண்டர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மீட்டிங்குடைய டைட்டில் நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மீட்டிங் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே. ஸோ இது என்னைக்கான மீட்டிங். ஓகே. ஸோ இன்றைக்கி 18ஆம் தேதி. ஸோ 18னா 18ஆம் தேதி அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லை என்னைக்கான மீட்டிங்கிறது டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் டைம். ஓகே. ஸோ இப்போ 19ஆம் தேதி 3 மணிலேருந்து 19ஆம் தேதி 4 மணி வரை அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரியா? சப்போஸ் உங்களுக்கு இன்னும் மீட்டிங் இருக்குன்னா இல்லை கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
19ல 3 PM to 4 PM. ஓகே, ஸோ அந்த மீட்டிங் வந்து 19ஆம் தேதி இருக்குது, 20ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இல்லை எல்லா நாளும் இருக்குன்னா ஆல் டே அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. ஆல் டேனா எல்லா நாளும் அந்த மீட்டிங்கை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு பர்டிகுலரான டேஸ் தான் வேணும்னா உங்களுக்கு அந்த இதில் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மீட்டுடைய ஒரு கோடு வந்து இங்கேயே ஜென்ரேட் ஆயிரும். ஓகே, ஸோ கூகுள் மீட்டுடைய கோட், அதாவது மீட்டிங்குடைய கோட் வந்து இங்கேயே ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் லொக்கேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா லொக்கேஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இமெயில் ரிமைண்டர் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் யார் யாருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே அஸ் யூஷுவல் புதுசாக உங்களுக்கு வந்து கெஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட கெஸ்ட்டை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் நிறைய ஆட்களை உங்களுக்கு இன்வைட் பண்ணணும்னா உங்களுக்கு யார் யாரை இன்வைட் பண்ணணுமோ அவங்களுடைய மெயில் ஐடிஸ் நீங்கள் இங்கே வந்து கொடுத்து வைக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆயிரும். ரைட். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்பிளே ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து சேவ் பண்ணிடுங்க. ரைட். ஸோ இந்த சேவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மீட்டிங் வந்து சேவ் ஆயிரும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மீட்டிங் 3 மணிக்கு 19th and 20th. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில் வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ 19ஆம் தேதி ஜனவரி 3 மணி டு 20ஆம் தேதி 4 மணி. ஓகே, ஸோ 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் உங்களுக்கு வந்து மீட்டிங், கண்டினியூஸ் மீட்டிங் மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு எடிட் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம், எடிட் ஈவென்ட் நீங்கள் போங்க. இங்கே போய்கிட்டு சப்போஸ் டேட்டு வந்து உங்களுக்கு மாற்றணும்னா என்ன பண்ணிக்கலாம், டேட்டை மாற்றிக்கிட்டு சேவ் நீங்கள் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா 19ஆம் தேதி 3 மணிக்கான மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஷெடியூல் ஆயிரும். ஓகே ரைட். ஸோ உங்களுக்கு மீட்டிங் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் உங்களுக்கு வந்து அதை வந்து எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆல் டே நான் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும், ஆல் டே அதை வந்து செட் ஆயிரும். ஓகே, ஸோ மீட்டிங் ஆல் டே அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரிங்களா? ஓகே, ஸோ எடிட்டிங் வேணாலும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேஸ்ட் அப்பான் தட் உங்களோட என்னென்னைக்கு மீட்டிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல் டே, டெய்லினா டெய்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. டசன் ரிப்பீட்னா ரிப்பீட் ஆகாது, டெய்லி ரிப்பீட் ஆகணும்னா டெய்லி ரிப்பீட் கொடுத்து நீங்கள் சேவ் கொடுங்க. உங்களுக்கு இங்கே பாருங்கள் டெய்லி வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ டெய்லி அந்த டைமுக்கு வந்து ரிப்பீட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஃபைண்ட் த டைமுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைமை நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபைண்ட் த டே, அப்புறம் கெஸ்ட் யார் யார் வராங்க அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். இங்கே வந்து டெய்லி ஆப்ஷன் இருக்குது. வீக்லி ஆன் வெனஸ்டே, இன்னைக்கு வெனஸ்டேங்கிறதுனால வீக்லி ஆன் வெனஸ்டேன்னு வருது. மந்த்லி ஆன் த 3rd வெனஸ்டேனா அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனுவலி ஆன் ஜனவரி 19, அதாவது வருஷம் ஜனவரி 19க்கு வந்து இந்த மீட்டிங் நடக்கணும் அப்படின்னா அது மாதிரி வச்சுக்கலாம். எவரி வீக் டே மண்டே டு ஃப்ரைடேனாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எவரி வீக் டே மண்டே டு ஃப்ரைடே இந்த டைமுக்கு மீட்டிங் நடக்கணும்னாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கஷ்டம், ஸோ நமக்கு எப்படி நமக்கு தேவையோ, ஸோ நம்ம என்ன மாதிரி ஷெடியூலில் வந்து மீட்டிங்கை ஷெடியூல் பண்ண போகிறோமோ, ஸோ அப்படிங்கிறது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ரைட். இப்போதைக்கு ஆல் டே கொடுத்து டெய்லி கொடுத்து சேவ் கொடுத்துட்டோன்னா அந்த மீட்டிங் வந்து டெய்லி வந்து ஷெடியூல் ஆயிடும். சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு கூகுள் மீட், ஒரு மீட்டிங், கூகுள் மீட்டில் ஒரு கூகுள் மீட்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் 3 வழிகள். ஒன்று வந்து create a meeting for later, start an instant meeting and schedule in Google Calendar. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.